வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் பிப்ரவரி 24 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தங்களுடைய விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணினாங்க. அதில் நிறைய ஒரு சர்ச்சையான விஷயங்கள் எழுந்தாலும் இப்போ சங்கீதாவோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புதிய தகவல் தான் இப்போ இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. அதுக்கு காரணம் லண்டன்லேருந்து இந்தியா அதிகமாக ட்ராவல் பண்ணி போனது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு மேலே இந்த டிவோர்ஸ் பற்றின டிப்ரெஷன், ஃபேமிலி டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க. அந்த விதத்தில் அவங்கள ஒரு மாஸ்டர் செக்கப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர் டீம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபுல் ஹெல்த் செக்கப்பையும் இப்போ லண்டனில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அதுக்காக தான் ஜேசன் சஞ்சய் இங்கேருந்து லண்டன் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20 அந்த கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. அது மட்டும் கிடையாது, தாவேகாவோட சட்ட வக்கீலான ஆதித்ய சோழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீடியாவுக்கு தாவேகா தலைவர் விஜயோட டிவோர்ஸ் விஷயம் எப்படி லீக் ஆச்சு, ஏன்னா தங்களுடைய தரப்புல இருந்து அந்த விஷயம் லீக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் எதிர்த்தரப்புல இருந்து தான் இது லீக் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் அறியும் சட்டத்தின்படி இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்து மேலே என்ன சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனுவை சென்னையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதை விசாரித்த மாவட்ட நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மனை சங்கீதா விஜய்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க கூடிய சீக்கிரம் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு அவங்களால இப்போ இந்தியா வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும், கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சங்கீதா தரப்பு இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதிகபட்சம் அவங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங், அதாவது ஏப்ரல் 20 நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு முன்னாடி தான் அவங்க இந்தியா வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீலாங்கரை வீட்டில் அவங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் தன்னோட தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தாவேகா தரப்பு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் அவங்கள யாரும் அந்த மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் ஆதித்ய சோழன் கோர்ட்டில் நிரூபிச்சிருக்கிறாரு. இப்போ அவங்க அன்அஃபிஷியலாக மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ண அந்த விஷயத்தை பற்றி அந்த தரப்பு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை இப்போ தாவேகா தரப்பு ஏற்படுத்திருக்குது. மேபி இந்த ஹியரிங்க்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிற இந்த விஷயம் கூட ஒரு வழியாக இருக்கலாம். ஏன்னா மேபி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விவாகரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு கூட மேபி விஜய் யோசிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, மேபி நீங்கள் 18+ ஒரு நியூ பிகினர் ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.